வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியிலே காணவிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, குழந்தைகள் பற்றி கலீல் ஜிப்ரான் என்ன சொல்லுகிறார்? இந்த கலீல் ஜிப்ரான் என்பவர் யார்? இவர் ஒரு பாரசீக நாட்டு கவிஞர். ஹி இஸ் a பர்சியன் poet. பாரசீக நாட்டு கவிஞர். பாரசீகம் என்ற பழைய பெயர் இன்றைய ஈரானை குறிக்கும். ஈரான் இப்பொழுது மிகவும் புகழ்வாய்ந்து பத்திரிகைகளிலே அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெயர். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஈரானை சார்ந்தவர் கலீல் ஜிப்ரான். இந்த கீழை பகுதிகள் இருக்கு பாருங்க, இதுதான் நாகரிகத்திற்கு தலை சிறந்து விளங்கியது. இந்த உலகத்தின் கிழக்கு பகுதியை சார்ந்த நாடுகள், இந்தியா, சிந்து சமவெளி நாகரிகம். இந்தியாவை விட உலகத்தின் குருவாக இருப்பதற்கு தகுதியான ஒரு நாடு இந்த உலகத்தில் வேறு எந்த நாடுமே இல்லை. இந்தியா மட்டும் இல்லை, கீழை நாடுகள் எல்லாமே த ரியல் விஸ்டம், நாட் நாலேஜ். நாலேஜ் வேற, விஸ்டம் வேற. இந்த விஸ்டம், இதற்கு மிக புகழ் வாய்ந்தவர்களெல்லாம் பிறந்த பூமி இந்த கீழை நாடுகள், குறிப்பாக நாம் இந்தியாவை சொல்லலாம். ஆனால் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறுபட்டு இருக்கும். இந்த நிலையை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்தியாவை கணிக்கக்கூடாது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்த நினைவை அகற்றாதீர் என்று பாரதி சொல்லுவார். அப்போ ஒரு மிக பழமையான பெரிய ஒரு அறிவுடைய, அறிவுங்கிறது இந்த விஸ்டம், நான் சொன்ன பாருங்க, குரு. குரு வேற, டீச்சர் வேற. அந்த ரிஷிகளும் குருமார்களும் தோன்றி உலகத்திற்கு நாலேஜ், விஸ்டத்தை வழங்கியவர்கள் இந்த கீழை தேசத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக இந்தியா, பாரசீகத்தையும் சொல்லலாம். இன்னைக்கும் பாரசீக நாட்டு, அந்த ஈரான் நாட்டினுடைய சினிமா இருக்கு பாருங்க, அவ்வளவு சிறப்பாக இருக்கும். சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் என்ற ஒரு சினிமா யூடியூப்ல போட்டு பாருங்க. சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் என்ற பாடம், அது ஒரு ஈரான் நாட்டுக்காரங்க தயாரித்த ஒரு படம் தான். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இன்றைக்கும் இலக்கியத்திலையும் சரி, கலையிலையும் சரி, நாகரிகத்திலும் ஒரு தலை சிறந்த நாடாக எப்படி இந்தியா விளங்குகிறதோ அதற்கு இணையாக ஒரு நாகரிகம் முதிர்ந்த ஒரு பகுதி ஈரான். அந்த நாட்டை சார்ந்தவர் கலீல் ஜிப்ரான். இந்த கலீல் ஜிப்ரான் எழுதின இந்த நூல் ப்ரொஃபெட் என்கின்ற ஒரு நூல். அந்த ப்ரொஃபெட் என்ற ஒரு நூலிலிருந்து ஒரு சின்ன பகுதியில் குழந்தைகளை பற்றி அவர் பேசுகிறார். இந்த ப்ரொஃபெட் என்ற இந்த நூல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆர்ஃபலீஸ் என்கின்ற ஒரு நகரம். அந்த ஆர்ஃபலீஸ், ஆர்ஃபலீஸ் அப்படி ஸ்பெல்லிங், ORPHALESE, ஆர்ஃபலீஸ். இந்த ஆர்ஃபலீஸ் என்கின்ற நகரத்திற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக அல் முஸ்தபா என்ற ஒருவர் வருகிறார். அந்த நாட்டிலேயே 12 ஆண்டுகள் ஆஃபலீஸில் தங்கிறாரு. தங்கிட்டு இப்பொழுது அவரை அழைத்து செல்வதற்காக ஒரு கப்பல் ஒன்று வருகிறது. இவர் அந்த ஆஃபலீஸ் நகரத்தில் ஒரு மேடான பகுதியில் நின்று கப்பல் எப்பொழுது வருகிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு கப்பல் இவரை அழைத்து செல்வதற்காக வருகிறது. அந்த கப்பல் வருவதை பார்த்த உடனே அந்த வயலிலே வேலை செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அல் முஸ்தபா போகப் போகிறார் என்று அவரிடம் நீங்கள் எங்களை விட்டு போக வேண்டாம் என்று அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். ஆனால் அவர் நான் அவசியம் போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்வார். அப்படி சொல்லும் பொழுது அப்போ அல் மித்ரா, எல்லாம் ஒரு தேவதை மாதிரி, அல் மித்ரா, சரி நீங்க போறீங்க, போவதற்கு முன்பாக ஏதாவது எங்களுக்கு சொல்லிவிட்டு போங்கள் என்று கேட்பார். உடனே அவர் சொல்ல ஆரம்பிப்பார். அப்ப சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. இப்போ அல்மித்ரா கேட்பாங்க, எனக்கு லவ், அதை பற்றி சொல்லுங்கள். உடனே கூட்டத்தில் இருந்து வருவார், எனக்கு மேரேஜ், அதை பற்றி சொல்லுங்கள். கிவிங், அதை பற்றி சொல்லுங்கள். குட் அண்ட் ஈவில், அதை பற்றி. சாரோ, ஒர்க், ஈட்டிங், ட்ரிங்கிங், கிரைம், பனிஷ்மெண்ட், ஃப்ரீடம், லா, நாலேஜ், பெயின், ரீசன், பேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், டெத், டியூட்டி, பியூட்டி, ப்ளஷர், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அதை பற்றி அவர் சொல்லுவார். இதான் அந்த புத்தகம், தி ப்ரொஃபெட்.
எப்படி திருக்குறள் என்பது ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் த ப்ரொஃபெட் என்ற புத்தகம். இதுதான் ப்ரொஃபெட். இப்போ ஒருத்தரும் கேட்குறாங்க, அவங்க சொல்றார், அவ்வளோதான். சொல்றது ஒன்றும் பெருசா அப்படியே ஒரு 10 பக்கத்துக்கெல்லாம் சொல்லலை. 1.5 பக்கம், 2 பக்கம், சிலது வேணா 2.5 3 பக்கம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்படி ரொம்ப சுருக்கமாக எப்படி நாம் திருக்குறளை கொண்டாடுகிறோமோ, உலகத்தின் தலை சிறந்த நூலாக நாம் எப்படி திருக்குறளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அதற்கு இணையாக அதே மாதிரி சுருக்கமாக ரொம்ப மனசுல ஒரு எளிமையான மொழியில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய பாரசீக கவிஞர் கலீல் ஜிப்ரான். இப்போ அல்மித்ரா கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்க அல்மித்ரா கேட்கல, அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண், மார்பிலே ஒரு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் கேட்கிறாள், எங்களுக்கு நீங்கள் குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்றார், இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 1.5 பக்கம் தான் இருக்கும். அது நல்லா இடம் விட்டு தான் பிரிண்ட் பண்ணியிருப்பான். ஒவ்வொன்றும் ஒரு வரி 1.5 வரி, அப்புறம் ஒரு வரி 1.5 வரி, இப்படி தான் ஒரு சிங்கிள் லைன் 1.5 லைன்ஸ், அப்புறம் 1.5 லைன்ஸ், இப்படி தான் இருக்கும். மொத்தமே என்னீங்கன்னா ஒரு 15-20 வரி கூட இருக்காது. ஆனால் பொருள் பொதிந்த செய்திகள், அவ்வளவு விஷயங்களை இதுக்குள்ள சொல்றார். இவர் எடுத்த உடனே குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது, யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றார். யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், உங்களுடைய குழந்தைகள் அல்ல. உடனே நமக்கு அதிசய ஆச்சரியமா இருக்கும். என் குழந்தைகள் என்னுடைய குழந்தை இல்லையா? எஸ், தே கம் த்ரூ யூ நாட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்றார். அவர்கள் உங்கள் வழியாக இங்கே வந்திருக்கின்றார்கள், உங்களிடமிருந்து வரவில்லை. ஒரு ப்ரிப்போசிஷனை மாத்திருக்கார். தே கம் த்ரூ யூ, உங்கள் வழியாக இந்த பூமியில் வந்திருக்கின்றார்கள். இந்த பூமிக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு வழி வேண்டும் அல்லவா? அந்த வழி ஒரு பேரண்ட்ஸ். இந்த தாய் தந்தையர்கள் என்பது இந்த குழந்தையை பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வழி, ஒரு கெனால், ஒரு பாதை கொண்டு வந்து சேர்த்துருச்சு. அப்போ ஒரு தொழிற்சாலையில் ஒரு எந்திரம் இருக்கு. அந்த எந்திரம் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. அந்த எந்திரமானது இந்த பொருளை நான் தான் உற்பத்தி செய்வேன், இது எனக்கு சொந்தமானது என்று சொந்தம் கொண்டாட முடியுமா? இந்த எந்திரத்தின் வழியாக அந்த பொருள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது, அவ்வளவுதான். அந்த எந்திரத்திற்கு எந்த விதமான பொறுப்பும் எந்த விதமான ஓனர்ஷிப், சொந்தம் கொண்டாடுவதும் இல்லை. இதைத்தான் சொல்ல, they come through you not from you. அவ்வளவுதான். your children are not your children, they come through you not from you. அப்புறம் சொல்லுவார், அவங்க உங்களோட தான் இருப்பாங்க, ஆனா உங்களோட தான் இருப்பாங்க, ஆனால் they belong not to you. though they are with you, they belong not to you. அவர்கள் உங்களுடன் தான் இருப்பார்கள், ஆனால் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம கூட ஒன்று இருக்குங்கிற, நம்மிடம் இருப்பது எல்லாமே நமக்கு சொந்தம். அவர்கள் உங்களுடன் தான் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு உரியவர்கள் இல்லை. they are with you, though they are with you, they belong not to you. அவர்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்ப நீங்க என்னதான் செய்யலாம்? அந்த குழந்தையே give them your love, உங்களுடைய அன்பினை செலுத்துங்கள், not your thoughts. ஒரு வரி, give them your love, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அன்பை கொடுங்கள், எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய சிந்தனைகளை கொடுத்து விடாதீர்கள். என்றால் இந்த சிந்தனைகள், நம்முடைய சிந்தனைகள் என்பது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாம ரொம்ப பெரிய சிந்தனையாளர். ஒரு மோசமான சிந்தனை உடையவர்கள் இந்த முதிர்ந்த மனிதர்கள். ஏன்னா இந்த உலகத்துல அடிபட்டு மிதிபட்டு பொய் புரட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். நம்ம எல்லாம் நமக்கு தெரியும், ஆனா அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அதனால எதுவுமே தெரியாத அவர்களுக்கு உங்களுடைய அன்பை கொடுங்கள், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள். give them your love but not your thought. ஏனென்றால் they have their own thoughts. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு சிந்தனை இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு சிந்தனை இருக்கும்.
அந்த சிந்தனைக்குள்ள உங்க சிந்தனையும் கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த குழந்தை குழப்பம் அடைஞ்சிடும். இப்போ அந்த சின்ன வயசுலேயே தாய்மொழியை விட்டு பிற மொழிகளில் கல்வி கற்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். ஏன்னா அதுக்கு தமிழும் இருக்கும், ஆங்கிலத்திலும் போதிக்கப்படும். அப்போ 2க்கு இடையில ஒரு சின்ன அதுக்கு ஒரு மனப்போராட்டம் இருக்கும். ஆனால் தன்னுடைய தாய்மொழியிலேயே கற்றுக்கொள்கின்ற குழந்தைகளுக்கு அந்த போராட்டம் இருக்கவே இருக்காது. அந்த குழந்தைகளுக்கு என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. நீங்கள் உங்கள் சிந்தனையை உள்ள திணிச்சிங்கன்னா, என்னடா அது இப்படி இருக்கு, அது இருக்கு, அதுங்க குழம்பி போயிடும். அதனால டோன்ட் கிவ் யுவர் தாட்ஸ். அப்பன் வெட்டிய கிணறு என்று எவனடா உப்பு தண்ணீர் குடிப்பான் என்று பாரதியார் சொல்லுவார். அப்பாதான். ஆனால் அவர் வெட்டின கிணறு உப்பு தண்ணியா இருக்கு, குடிக்க முடியுமா? அப்பாதான். ஆனால் அவருக்கு காட்டுகின்ற பாதை சரியான பாதை இல்லை என்றால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா எங்க அப்பா அப்படி அப்பதான் உங்கள் மீது அதீத அன்பு கொண்டவர் தான். ஆனால் அவர் சிந்தனை சரியானது என்று சொல்ல முடியாது. அதை போல நீங்கள் உங்கள் அன்பை கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய அன்பையெல்லாம் கொட்டி கொடுங்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய சிந்தனையை கொடுத்து விடார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்று சுயமாக நிறைய சிந்தனைகள் இருக்கிறது. யூ மே ஹவுஸ் தேர் பாடிஸ். அவங்களுடைய உடலை பாதுகாப்பதற்கு உங்களுடைய வீடு. உடலுக்கு, அவங்களுடைய உள்ளத்துக்கு கிடையாது. யூ மே ஹவுஸ் தேர் பாடிஸ் பட் நாட் தேர் சோல்ஸ். அவர்களுடைய உடல் பாதுகாப்பாக இருப்பதற்கான ஒரு வீட்டினை அவர்களுக்கு கொடுங்கள். ஆனால் அவர்களுடைய ஆன்மாவை நீங்கள் பாதுகாக்கிறேன் என்று எந்த வேலையும் செய்து விடாதீர்கள். ஏனென்றால் தேர் சோல்ஸ் நாட் தேர் சோல். முதல்ல சொல்லிட்டான். யூ மே ஹவுஸ் தேர் பாடிஸ் நாட் தேர் சோல்ஸ். ஏன் சோல்ஸ் நீங்க பண்ண வேண்டாம்? ஏன்னா தேர் சோல்ஸ் லிவ்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் டுமாரோ. நாளை என்கின்ற வீடு, எதிர்காலம் என்கின்ற ஒரு வீட்டிலே அவர்களுடைய சிந்தனை, அங்க அவர்களுடைய ஆன்மா எதிர்காலம் என்கின்ற ஒரு வீட்டிலே குடிக்கொண்டிருக்கிறது. அதனால உங்க வீட்டுக்குள்ள அதுங்களை போட்டு அடைச்சிடாதீங்க. அவங்க உடம்பை நீங்க பாதுகாத்துங்க. அவங்களுக்கு அடிபற்றாம எதுவும் நடந்துடாம அந்த உடலை பத்திரமாக நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அவருடைய உண்மை ஆன்மாவை அல்ல. ஏனென்றால் அவர்களுடைய ஆன்மா நாளை என்கின்ற ஒரு உலகத்திலே அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உலகத்திற்கு அவர்களுடைய ஆன்மா வசிக்கின்ற அந்த உலகம் இருக்கே, அங்க which there you cannot visit. அங்க நீங்க போகவே முடியாது. அவர்களுடைய நாளை என்கின்ற ஒரு வீட்டிலே அவர்களுடைய ஆன்மா வசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வீட்டிற்குள் நீங்கள் என்றென்றும் நுழையவே முடியாது. ஈவன் இன் யுவர் ட்ரீம், உங்களுடைய கனவில் கூட நீங்கள் அந்த இடத்திற்குள் நுழையவே முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு அற்புதமான உலகத்தை, அந்த ஆன்மா வசிக்கின்ற உலகத்தை அந்த குழந்தைகள் படைத்திருப்பார்கள். அங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் அவர்கள் திளைத்து கொண்டிருப்பார்கள். நீங்க உங்க படிப்பு, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய படிப்புன்னு வச்சுக்கிட்டு இந்த படிப்பை படித்தா ஒருவேளை நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெரிய பொருள் ஈட்டுகின்ற மனிதனாக மாறலாம். அதுதானே செய்வீங்க, இந்த படிப்பு கொடுக்கும். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஒரு அன்புலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அன்புலகத்தில் தேவர்களும் தேவதைகளும் கடவுள்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே இருப்பாங்க. அந்த இடத்திற்கு சொல்கிறான், நீ போகவே முடியாது. நம்ம அங்கே போகவே முடியாது. நாம் போக முடியாத, ஈவன் இன் யுவர் ட்ரீம்னு அங்கே ஒரு வேர்டு போடுவார். உங்கள் கனவில் கூட நீங்கள் போக முடியாத ஒரு இடத்திற்குள் அவர்கள் போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். their souls live in the house of tomorrow. அந்த டுமாரோ என்கின்ற ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். there you cannot visit even in your dream அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, try to be like them. அவர்களைப் போல நீங்கள் இருப்பதற்கு பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் புண்ணியவான்கள். நான் என் குழந்தை மாதிரி நான் இருக்க போறேன் அப்படின்னீங்கன்னா யூ ஆர் லக்கி. உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகிறது என்ற அர்த்தம். ட்ரை டு பி லைக் தெம் பட் நாட் மேக் தெம் லைக் யூ. அவ்வளோதான், இந்த ஒரு வரி திருக்குறள் மாதிரி. ட்ரை டு பி லைக் தெம் பட் நாட் மேக் தெம் லைக் யூ.
அவங்க மாதிரி நீங்க இருக்க முயற்சிங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உங்களைப் போல் அவர்களை இருப்பதற்கு மாற்றி விடாதீர்கள். அதற்கு முயற்சிக்காதீர்கள். ட்ரை. டோன்ட் ட்ரை. ஒண்ணு முயற்சிங்க. அவங்கள மாதிரி நீங்க இருக்கணும்னு முயற்சித்து பாருங்க. முடிஞ்சா முயற்சிச்சு அது மாரி ஆகுங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நாட் மேக் தெம் லைக் யூ. உங்கள மாதிரி அவங்க ஆயிடணும்னு நினைக்காதீங்க. உங்க அப்பா மாதிரி பொடலங்கா, உருப்படாதவன் அவன். அவன மாதிரி இந்த குழந்தை ஆனா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. அந்த தந்தை அல்லது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் அடிபட்டு துரோகம், ஏமாற்று, சில இடங்களில் இவங்க ஏமாற்றி எல்லாம் செஞ்சவங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சுவடு எதுவுமே தெரியாது. அந்த எதுவுமே தெரியாம நாளை என்கின்ற ஒரு கனவுலகத்திலே, ஒரு அற்புதமான உலகத்திலே கடவுளும் தேவர்களும் வந்து போகின்ற அந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நீ வேணா அங்க போறதுக்கு முயற்சி செய். கனவுல கூட உன்னால அங்க போக முடியாது. அவங்கள மாதிரி நீ ஆகலாம். ஆனா உன்ன மாதிரி அவங்க ஆக்கவே விடாத. ஏன்னா லைஃப் கோஸ் நாட் பேக்வர்ட். அவங்க நாளை என்ற உலகத்துக்குள்ள இருக்காங்க. நீங்க பேக்வர்ட். அவங்க அடுத்த ஜெனரேஷன், அடுத்த டுமாரோக்குள்ள இருக்காங்க. நீங்க உங்களை மாதிரி ஆக்கி அவங்களை பின்னோக்கி கொண்டு வந்துடாதீங்க. ஏனென்றால் வாழ்க்கை என்பது பின்னோக்கி போகவே போகாது. லைஃப் கோஸ் நாட் பேக்வர்ட். வாழ்க்கை பின்னாடி போகவே போகாது என்று அழகா சொல்லிட்டு கடைசியில் ஒன்று சொல்றார். யூ ஆர் த பவ். நீங்கள் பெற்றோர்கள், நீங்கள் தான் ஒரு வில்லு. குழந்தைகள், சில்ட்ரன் ஆர் தி ஆரோஸ். குழந்தைகள் அம்புகள். காட் இஸ் தி ஆர்ச்சர். ஆர்ச்சர் என்றால் அந்த வில்லை எடுத்து எய்யக்கூடிய ஒரு ஆர்ச்சர், வில்லாளி. வில்லை பயன்படுத்தி வில்லினால் ஒரு அம்பினை எய்யக்கூடிய ஒருவன் வில்லாளி. காட் இஸ் தி ஆர்ச்சர். இப்போ சொல்றார், உங்க சில்ட்ரன் தான் ஆரோஸ், நீங்க பவ். காட் இஸ் தி ஆர்ச்சர். இப்போ கடவுள் என்ன பண்ணுவாரு? கடவுள் தான் அந்த ஆர்ச்சர். இந்த சில்ட்ரன் என்கின்ற ஒரு ஆரோவை எடுத்து பேரண்ட்ஸ் என்கின்ற வில், அந்த வில்லில் பொருத்தி இந்த ஆரோவை எய்ய போகிறார். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. கடவுளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் என்ன செய்யணும், எங்க போகணும், இதனுடைய பர்பஸ் என்ன, த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துல இந்த உயிர்களினுடைய படைப்பிற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அப்ப இந்த குழந்தையினுக்கே படைத்ததனுடைய நோக்கம் என்ன, இது எங்கே செல்ல வேண்டும் என்று அந்த படைச்சவனுக்கு தான் தெரியும். அப்ப கடவுள் என்ன பண்ணுவார்னா, இந்த மனிதர்கள், இந்த பெற்றோர்கள் என்கின்ற வில்லை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து, அந்த குழந்தைங்களை கொண்டு வந்து, அந்த பெற்றோர்களை பயன்படுத்தி இந்த குழந்தை இந்த அம்பு எங்க போய் விழணும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அம்பை எடுத்து பெற்றோர்கள் என்கின்ற வில்லிலே பூட்டி அப்போ ஒரு குறி பார்த்து எய்வார். அப்போ அந்த 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 அம்பு கடவுள் எங்க பார்த்து அடிக்கிறாரோ அங்க கரெக்டா போய் சேரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஐயோ இந்த இந்த ஆரோ இங்க எல்லாம் போகுது, அது இங்கே போகணும். எங்க போகணும்னு கடவுளுக்கு தெரியும், அங்கதான் அவர் அனுப்புவார். இந்த வில்லுனுடைய வேலை பேசாம இருக்கிறதான். ஆனா இந்த வில்லு சும்மாவே இருக்காது. என் குழந்தை இப்படித்தான் ஆகணும், அது கலெக்டர் ஆகணும், அது சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அரசியல்வாதி ஆகணும், பெரிய பொருள் ஈட்டணும், லட்சத்தில் சம்பாதிக்கணும், அதுக்கு வீடு வாசல் பங்களாலாம் இருக்கணும். நீங்கள் சிந்திச்சு அந்த குழந்தை அந்த மாதிரி ஆகணும்னு நீங்கள் முயற்சிக்கிறீங்க. ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பர்பஸ் வச்சிருப்பார், அதை நோக்கி செல்வார், அந்த அம்பை செலுத்துவார். ஸோ யூ ஆர் த பவ், children are the arrows, God is the archer. இப்போ கடவுள் உங்களை வில் என்கின்ற உங்களை அப்படி இழுத்து பெண்ட் பண்ணுவார். இந்த வில்லை எடுத்து அப்படியே இழுப்பார். இழுக்கும்போது அந்த வில்லு பெண்ட் ஆகும்ல. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, லெட் யுவர் பெண்ட். நீங்க அப்படியே அந்த 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 வில்லு அப்படியே பெண்ட் ஆகுதுல்ல, அது மாதிரி பெற்றோர்கள் அந்த ஆர்ச்சர், அந்த வில்லாளி இந்த வில்லை எடுத்து அப்படி பெண்ட் பண்ணும்போது நீங்க சந்தோஷமா அப்படி வளைஞ்சு கொடுக்கணும். லெட் யுவர் பெண்ட் இன் தி ஆர்ச்சர்ஸ் ஹேண்ட் பி ஃபார் கிளாட்னஸ். அது நீங்க சந்தோஷமா இருக்கணும்.
ஆஹா, கடவுள் என்னை எடுத்துட்டார், என்னை அப்படி பெண்ட் பண்றார், பெண்ட் பண்ணி என்னுடைய குழந்தை, இந்த குழந்தை எங்கே போக வேண்டும் என்று அவர் செலுத்துகிறார். அப்போ தி ஆர்ச்சனுடைய ஹேண்ட்ல இந்த பெண்ட் ஆகிற இந்த பவ், பி ஹாப்பி, கிளாட், மகிழ்ச்சியா இருக்கணும். ஆனா இது என்ன பண்ணுது, ஐயோ இந்த குழந்தை இங்கே போகுதே, ஐயோ அது இந்த குழந்தை இங்கே தானே போகணும். நீங்க ஒன்று ஃபிட் பண்ணிக்கிட்டு அது இங்கே தான் போகணும், ஆனால் அது இங்கே போகுது, கடவுள் அங்கே தான் போகணும்னு தீர்மானிச்சிருக்காரு, அது அங்கே தான் போகும். நீங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பதப்பதைக்கிறீங்க, அந்த குழந்தைகளுடைய டைரக்ஷனை மாற்ற முயற்சிக்கிறீங்க. அப்போது ஆர்ச்சனுடைய ஹேண்டில் இருக்க பவ் நீங்கள், ஆனால் வில் வந்து ஐயோ இங்கே போகக்கூடாது அப்படி இப்படி இந்த வில்லு இப்படி இப்படி பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அப்போ எப்படி சரியாக போகுமா? எல்லா பேரண்ட்ஸும் அதை தான் பண்ணுறாங்க. அதான் சொல்லலாம், let your bend in the orchard's hand be for gladness. He loves the arrows that flies. கடவுள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பினை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே போல he also loves the bow that is stable. ஆனால் அவருடைய கையிலே நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வில்லையும் அவர் நேசிப்பார். இந்த வில்லிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்ற அந்த அம்பை கடவுள் ரொம்ப நேசிப்பார், அந்த குழந்தையை நேசிப்பார். வில்லிலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற அந்த அம்பாகிய குழந்தையை கடவுள் எப்படி நேசிக்கிறாரோ அதே அளவிற்கு அதில் கொஞ்சமும் குறையில்லாமல் அவருடைய கையிலே நிலைத்து நிற்கக்கூடிய இந்த வில்லையும் அவர் நேசிக்கிறார். உங்களையும் அவர் நேசிக்கிறார், அந்த அம்பையும் நேசிக்கிறார். அப்போ கடவுள் இப்படித்தான் தீர்மானிச்சிருக்காருன்னா நீங்கள் சந்தோஷமா கடவுள் உங்களை பெண்ட் பண்ணும்போது அதற்கு இணக்கமாக நீங்கள் இருந்தீர்களே என்றால் அந்த அம்பு சரியான இடத்திற்கு, கடவுள் எங்கே அந்த அம்பு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு சரியாக சென்றுவிடும் என்று சொல்லி முடிக்கிறார் கலீல் ஜிப்ரான். இந்த புத்தகத்தை வாங்குங்க, இதற்கு நிறைய மொழிபெயர்ப்பு இருக்கு. நான் முதல்ல இந்த புத்தகத்தை படிக்கும்போது, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிக்கும்போது மொழிபெயர்ப்பில் தான் படித்தேன். இதை ஒருத்தர் வந்து ஒரு லாயர் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்து அச்சடித்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. அந்த புத்தகத்துக்கு விலையே கிடையாது. நீங்கள் படிக்கணும்னு நினச்சி போய் கேட்டிங்கன்னா உடனே சந்தோஷமாக கொடுப்பாரு. அவர் அதிலேயே எழுதியிருப்பார் அந்த முன்னுரையில், இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால நான் இதை வந்து அச்சடித்து நான் கொடுக்குறேன். அப்படி தான் அந்த இது வெளியே வந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்கப்புறம் ஆங்கில புத்தகம், இப்போ மாதிரிலாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த காலம். கடையில் தான் நீங்கள் புத்தகம் வாங்கணும். இந்த புத்தகம் எந்த கடையிலையும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ எங்கே கிடைக்குதுன்னு தேடி பார்த்து அலைஞ்சி நான் வாங்கின புத்தகம். இந்த புத்தகத்தினுடைய இன்னொரு சிறப்பு, நீங்கள் வரிசையாக ஆரம்பத்துலேருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி திறந்து உங்களுக்கு என்ன, இப்போ திடீர்னு அதில் வந்து கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னு இப்படி திறக்கிறீங்க, அந்த பக்கம் வருது, அங்கேருந்து படிங்க 2 பக்கம், அதிகம் இருந்தால் 3 பக்கம். திடீர்னு இப்படி திறக்கிறீங்க, ஒர்க்கை பற்றி வருது, அதை பற்றி படிங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க, லா அதை பற்றி வருது, படிங்க. டீச்சிங்கை பற்றி வருது, அதை பற்றி படிங்க. லவ் பற்றி வருது, மேரேஜை பற்றி வருது, என்ன வேணாலும் நீங்கள் தனித்தனியாக படிக்கலாம். முடிந்தால் இந்த வீடியோவில், இந்த சீரீஸில் எல்லாமே ஒன்றொன்னா கூட எதிர்காலத்தில் நாம் போடலாம். தேங்க்யூ.